சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். மாதாவை பார்க்க வந்த குடும்பம், ஜீவனை பறித்த சீமை கருவேலம், ஈசிஆர் சாலையில் பறந்த டவேரா, அதிகாலையில் கேட்ட மரண ஓலம், அதிர வைத்த ஆம்புலன்ஸ் சத்தம். தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி இந்திரா நகரைச் சேர்ந்தவர் மரிய செல்வராஜ். இவருக்கு வயது 37. இவரின் மனைவி 31 வயதான பத்மா மேரி. இவர்களுக்கு 7 வயதில் சந்தோஷ் என்ற மகன் ஒருவர் உள்ளார். இவர்கள் மகன் சந்தோஷின் வேண்டுதலுக்காக நீண்ட நாட்களாக வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கு செல்ல திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் மரிய செல்வராஜ் குடும்பத்தாரும் அதே பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய சண்முகத்தாய், 50 வயதுடைய சரஸ்வதி, 52 வயதுடைய கணபதி, 40 வயதுடைய லதா, 40 வயதுடைய ராணி, 62 வயதுடைய பாக்கியராஜ் மற்றும் 60 வயதுடைய ஞானம்மாள் ஆகியோர் சேர்ந்து ஒன்றாக வேளாங்கண்ணி செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி இரவு கூட்டு சேர்ந்த 10 பேர் டவேரா காரில் தூத்துக்குடியிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி கிழக்கு கடற்கரை சாலையில் பயணித்துள்ளனர். இந்த வாகனத்தை 40 வயதான ஓட்டுநர் சின்னப்பாண்டி என்பவர் ஓட்ட மொத்தம் 11 பேர் டவேரா காரில் நெடுந்தூரம் பயணம் செய்துள்ளனர். இதை அடுத்த நாள் ஜனவரி 20ஆம் தேதி அதிகாலை காரானது தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவாச்சத்திரம் அருகே மனேரா பகுதியில் வந்து கொண்டிருந்துள்ளது. அப்போது காரினுள் பயணித்தவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் சமயத்தில் கார் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. திடீரென கண்ணிமைக்கும் நொடியில் கார் முழுவதும் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பாலத்தின் தடுப்புச் சுவரில் பயங்கரமாக மோதி உள்ளது. அதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இதையடுத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவசர ஊர்தி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த 108 உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் விபத்தில் சிக்கியவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த கோர விபத்தில் சிக்கி ராணி, ஓட்டுநர் சின்னப்பாண்டி, பாக்கியராஜ், ஞானம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவர்களின் உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது. மேலும் விபத்தில் பலத்த காயமடைந்த 7 பேர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் நடந்த சம்பவம் குறித்த வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்து நடந்த காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இதை அடுத்து பேசிய விபத்து நடந்த பகுதி பொதுமக்கள், கிழக்கு கடற்கரை சாலையில் தொடரும் விபத்துகளுக்கு முக்கிய காரணம் சாலையை மறைக்கும் அளவிற்கு சீமை கருவேல மரங்கள் வளர்ந்திருப்பது. இந்த கோர விபத்து நடந்ததற்கான ஒரு காரணமும் அதுதான். இனியாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனம் எடுத்து கிழக்கு கடற்கரை சாலையை சரியாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஈசிஆர் சாலையில் காரில் தேவாலயத்திற்கு சென்றவர்களில் 4 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.